நம்ம ஊர்ல நிறைய திருநங்கைகள்லாம் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்கலாம் நம்மள மாதிரி ஒரு நார்மலான லைஃப வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்களோட வாழ்க்கை தரம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நமக்கு கிடைக்கிற மாதிரி வீடு கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா அவ்வளவு ஈஸியா பாத்தீங்கன்னா வாடகை கூட வீடு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம ஊர்ல அவங்கள பாக்குற பார்வையே நிறைய பேரோட பார்வையே ரொம்ப தப்பா தான் இருக்கும். ஒரு சிலர் தான் அவங்கள ரொம்பவே சகஜமா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நார்மலா கிடைக்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா கிடைக்காது. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும், மிகப்பெரிய கனவா இருக்கும். அப்படிலாம் அதுக்கு அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அந்த திருநங்கைகள்லாம் பாத்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி தான் அந்த வேலைக்கு அவங்க பாத்தீங்கன்னா போக வேண்டிய சூழல் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு திருநங்கை பாத்தீங்கன்னா பல தடைகள்லாம் தாண்டி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில அவங்க பாத்தீங்கன்னா செலக்ட் இருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ரயில்வேஸ்ல அந்த டிக்கெட் செக்கிங்லாம் பண்ணுவாங்கல்ல, டிடிஇ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்டுக்கு ஒரு திருநங்கை பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. தமிழ்நாட்டுல நாகர்கோவில பூர்வீகமா கொண்டவங்க தான் சிந்து அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திருநங்கை. இவங்களோட வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 வயசு. இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ரயில்வேஸ்ல டிடிஇன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிக்கெட்லாம் செக் பண்றதுக்கு இவங்க அந்த ஒரு போஸ்டுக்கு இவங்க பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்படி தமிழ்நாட்டிலே ரயில்வேஸ்ல அந்த டிடிஇ போஸ்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆன முதல் திருநங்கை சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சிந்து இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டுக்கு வரதுக்கு பல தடைகள்லாம் தாண்டி பயங்கரமா கஷ்டப்பட்டு பயங்கரமா எஃபோர்ட் போட்டு தான் இந்த போஸ்டுக்கு அவங்க பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இவங்களோட விஷயத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம யாரா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா கூட இருக்கலாம், எந்த ஒரு பாலினமா கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா அந்த விஷயத்துக்காக நாமலாம் பயங்கரமா கஷ்டப்பட்டு பயங்கரமா எஃபர்ட் போட்டாலே போதும், அந்த விஷயம் நமக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இதுக்கு சிந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிளா அவங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.